எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற தேர்தலில் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் கிடைத்தன. பருவமழை தாக்கத்தால் வெள்ளக்காடான மாநிலங்கள். பஞ்சாப், ஹிமாச்சலில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பிரதமர். தேர்தல் வரை திமுகவினர் தூக்கத்தை மறக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. 13ஆம் தேதி திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி. ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்றும் அதிக வாகனங்கள் தொடரக்கூடாது என்றும் கட்டுப்பாடு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டார். அவருக்கு 452 வாக்குகள் கிடைத்தது. இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட சுதர்சன் ரெட்டிக்கு 300 ஓட்டுகள் கிடைத்தன. இதனால் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்கிறார். வரும் 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் இதற்காக தேர்தல் வரை திமுகவினர் தூங்கக்கூடாது என்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. கட்சி கள்ளப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் கேட்டறிந்தார். எதையும் பொருட்படுத்தாமல் திமுகவினர் கள்ளப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் திமுக அடுத்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் தொடங்கவுள்ள பரப்புரையின் போது உரையாற்ற போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே அவர் நின்றபடியே பேசலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்றும் அதிகமான வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரும் 13ஆம் தேதி பரப்புரையை தொடங்கும் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று மக்களை சந்தித்து உரையாற்றுகிறார். டிசம்பர் மாதம் வரை அவர் முதற்கட்ட பயணத்தை மேற்கொள்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் ஆய்வு செய்தார். பருவமழை காரணமாக பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பிரதமர் இன்று ஹெலிகாப்டரில் பயணித்து வெள்ள சேதங்களை பார்வையிட்டார். ஹிமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி 1500 கோடி ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணியில் OPS, டிடிவி தினகரன் ஆகியோர் இருக்க வேண்டும் என அண்ணாமலை அழைப்பு விடுத்திருக்கிறார். EPSக்கு எதிராக குரல் எழுப்பிய செங்கோட்டையன் நேற்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து அவர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் அண்ணாமலை OPS, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு அழைப்பு விடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். RSS அமைப்பில் ஈடுபாடு கொண்டவர். 1996இல் கோவை MP ஆனார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடன் நட்புறவுடன் விளங்கினார். தமிழகத்தில் அனைத்து கட்சியினருடன் இணக்கமாக பழகக்கூடியவர். தற்போது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் 3 மாநில ஆளுநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. EPSக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி உள்ள நிலையில் அவர் கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஆனால் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் விளக்கமாக பதிலளிக்கவில்லை. பாஜக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என அமித்ஷாவிடம் கூறியதாக குறிப்பிட்ட செங்கோட்டையன் நன்றி நன்றி என கூறி செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்துக் கொண்டார். செங்கோட்டையன் தன்னை சந்தித்ததாக அமித்ஷா கூறவில்லை என தம்பிதுரை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, அமித்ஷா தன்னை இன்று கூட சந்தித்ததாகவும் ஆனால் செங்கோட்டையன் சந்தித்ததாக அவர் தன்னிடம் எதுவும் கூறவில்லை என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.